வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பஞ்சாப் நேஷ்னல் செக் பண்ணிவிட்டு கண்டினியூ ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியும் பாஸ்வேர்டும் வந்துடும். அதை வச்சு தான் நீங்கள் லாகின் பண்ணணும், அதை வச்சு தான் நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர், நம்மளுடைய ஃபோட்டோவையும் சிக்னேச்சரையும் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு முதல்ல ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதில் கீழே கைட்லைன்ஸ் ஃபார் ஸ்கேனிங் த ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சரில் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோவோட சைஸ் என்ன, அதுக்கப்புறம் அது எந்த சைஸில் இருக்கணும், எந்த கேபியில் இருக்கணும், அதுக்கப்புறம் சிக்னேச்சரும் எந்த சைஸில் இருக்கணும், எந்த கேபியில் இருக்கணுங்கிறத டீட்டெயில்டாக அதில் கொடுத்துருப்பாங்க. ஃபோட்டோ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ, ரீசெண்டாக 3 மந்த்ஸில் என்ன ஃபோட்டோ எடுத்தீங்களோ அதை தான் நம்ம வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸ்கேனிங் அண்ட் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ்னு ஒரு பிடிஎஃப்ல கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோகிராஃப் வந்து 4.5 சென்டிமீட்டர் அண்ட் 3.5 சென்டிமீட்டர். ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் பிக்சர் தான் இருக்கணும். எந்த ஒரு கூலிங் கிளாஸும் எதுவுமே போட்டு நம்ம ஃபோட்டோ எடுத்துருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து 200 x 230 பிக்சல்ஸ் டைமென்ஷன்ஸில் இருக்கணும். சைஸ் வந்து 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். சிக்னேச்சர் பார்த்திங்கன்னா
ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்க் பென் வச்சு நம்ம சிக்னேச்சர் பண்ணிவிட்டு அதோட சைஸ் பார்த்திங்கன்னா 10 கேபிலேருந்து 20 கேபி. நீங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபில்லப் பண்ணதுக்கு முன்னாடியே எல்லாத்தையுமே கரெக்டாக அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கேன் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் சூஸ் ஃபைல்னு கொடுத்தோன்னே டக்குன்னு நம்ம எடுத்து அதை பண்ண முடியும். லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷனும் அதே மாதிரி தான். லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் ஒயிட் பேப்பர் வித் பிளாக் ஆர் ப்ளூ இங்க் அது தம்ப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 240 × 240 பிக்சல்ஸ். ஃபைல் சைஸ் வந்து 20 கேபிலேருந்து 50 கேபி. ஹேண்ட் ரைட் டிக்ளரேஷன் இமேஜஸும் ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷன் அவங்க கொடுத்துருக்க டிக்ளரேஷன்ஸை நம்ம ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்கில் அவங்க நோ கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதாமல் அவங்க ஸ்மால் லெட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்மால் லெட்டர் தான் நம்ம எழுதி அதை ஸ்கேன் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷன்ஸ். ஸ்கேன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்கேனர் ஆப் ஃபோன்லனா நீங்கள் ஸ்கேனர் ஆப் மூலமாக யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் அதுக்கும் தனியாக ஆப் இருக்குது, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபோட்டோகிராஃபை அப்லோட் பண்ண போகிறோம். அதுக்கு சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பேஜ் ஓப்பன் ஆகி அதில் ஃபோட்டோ வந்துச்சுன்னா அதை நம்ம ஃபைலில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கேப்சர்ட் ஃபோட்டோவும் கேட்டிருக்காங்க. நம்ம ஃபோன் கேமரா அப்படின்னா லேப்டாப்பில் யூஸ் பண்ணுற வெப் கேமரா மூலமாக நம்ம கேப்சர் பண்ணி அதுவும் இதில் சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதில் நம்ம ஃபோட்டோ ரெண்டுமே கொடுத்துட்டோம் அப்படின்னா இதில் அப்லோட் ஆனதுக்கப்புறம் ஐ கன்ஃபார்ம் தட் இஸ் மை வேலிட் ஃபோட்டோன்னு சொல்லி அதில் ஒரு சின்ன குட்டி இருக்கும். அதில் நம்ம டிக் பண்ணிக்கணும்.
இருக்கும். இது டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்லோட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் அப்லோட் பண்ணணும். ஹேண்ட் ரைட் டிக்ளரேஷன்ஸ், இது சைடில் கைட்லைன்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த சைஸில் நீங்கள் அப்லோட் பண்ணணுங்கிற ஆப்ஷன்ஸ் அதில் கொடுத்துருப்பாங்க. ப்ரூஃப் ஆஃப் ஏஜுக்கு 10th மார்க் ஷீட் அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம், சூஸ் ஃபைல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து ஃபோட்டோகிராஃபும் சிக்னேச்சரும் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் வந்து 240 பிக்சல்ஸில் இருக்கணும். ஃபைல் சைஸ் வந்து 20 கேபிலேருந்து 50 கேபி இருக்கணும். ஹேண்ட்லைன் டிக்ளரேஷன்ஸ் வந்து 10 சென்டிமீட்டர் அண்ட் 5 சென்டிமீட்டர். அதோட ஃபைல் சைஸ் வந்து 50 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே இருக்கணும். 100 கேபி விட்டு அதிகமாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி 50 கேபிக்கும் கம்மியாக இருக்கக்கூடாது. இந்த சைஸுக்குள்ளே தான் அதோட இமேஜஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் அப்லோட் ஆகும். ப்ரூஃப் ஆஃப் ஏஜும் அதே மாதிரி தான், நாட் எக்ஸீடிங் 500 கேபி. அதே மாதிரி சர்டிஃபிகேட்டும் நம்மளுடைய யூஜியோட சர்டிஃபிகேட்டும் எக்ஸீடிங் 500. எதுவுமே இந்த சர்டிஃபிகேட், யூஜி சர்டிஃபிகேட், பிஜி சர்டிஃபிகேட் இந்த ரெண்டுமே 500 கேபியை விட ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. அதுக்குள்ளே தான் நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருந்தால் தான் அப்லோட் ஆகும். ஏஜ் ப்ரூஃபுக்கு நீங்கள் வந்து பர்த் சர்டிஃபிகேட் அப்படி இல்லைன்னா 10th மார்க் ஷீட் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதோட சைஸும் 500 கேபியை விட்டு ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. பாஸ்போர்ட் சைஸும் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஹேண்ட் ரைட் டிக்ளரேஷன்ஸில் வந்து அவங்க கொடுத்துருக்க இந்த பேசேஜஸை நம்ம வந்து ஒயிட் பேப்பரில் ப்ளூ இங்க் பென் ஆர் பிளாக் இங்கில் எழுதி அதை நம்ம ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு எல்லாத்தையுமே நம்ம அப்லோட் பண்ணி சூஸ் ஃபைலுங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னா லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கணும். ஹேண்ட் ரைட்டே அப்லோட் பண்ணிக்கலாம். ப்ரூஃப் ஆஃப் ஏஜுங்கிறதுல சூஸ் ஃபைல் இருக்கும். எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸையும் நம்ம வந்து யூஜி அண்ட் பிஜி ரெண்டையுமே ஒரே இதில் ஸ்கேன் பண்ணி அதில் அப்லோட் பண்ணிக்கணும். செக்யூரிட்டி கோடு, அதில் கொடுத்துருக்க செக்யூரிட்டி கோடை நம்ம வந்து டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஃபைல் எல்லாமே கரெக்டாக அப்லோட் ஆச்சுன்னா அதிலே உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்டோட நேம் வந்து அதில் ஷோ ஆகும். அதை வச்சு நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் ஆயிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சுது.